அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளருக்கான பணி நியமனத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ தற்போது பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துக்கான அங்கன்வாடியில் எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குதுன்னு பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ். ஸோ அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அங்கன்வாடியில் 3 டைப்ஸாக வேக்கன்சி வந்து இருக்குது. அங்கன்வாடி பணியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 7500 ஸ்டார்டிங் சேலரி. குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 5700, அங்கன்வாடி உதவியாளருக்கு 4100ன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு இதுதான். அங்கன்வாடி பணியாளருக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அங்கன்வாடி உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. அங்கன்வாடி உதவியாளருக்கு 25லேருந்து 35 ஏஜ்குள்ளே வந்து இருக்கணும். அதில் ஏஜ் எக்ஸப்ஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி விடோ டிசபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்துட்டு அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. அங்கன்வாடி உதவியாளர் போஸ்டிங்க்கு 20லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுவுமே விதவை மற்றும் ஆதரவட்டை டிசேபிள் பர்சன்ஸ் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் எக்ஸப்ஷன், அதாவது ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான என்ன வருதுன்னு பார்த்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து போடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காலி பணிகளுக்கான அப்ளிகேஷன் இணையதளம் வந்து கொடுத்துருக்காங்க. முழு தகவலை படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது அப்படின்றது விட்டுருக்காங்க. ஸோ யாருக்காவது இந்த லிஸ்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் தூத்துக்குடி மாவட்டம் 2025ஆம் ஆண்டு மைய வாரியாக அங்கன்வாடி பணியாளர் பணி நியமனம் தொடர்பான காலி பணியிட விவரம். ஸோ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டான எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது இப்போது வந்து தாலுக்கா வைஸாக கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடியோட எண்ணு, அதனுடைய பெயர் என்ன சொல்லிச்சில்ல, கேஸ்ட் வைஸாக எந்த கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேட்டகரியில் விண்ணப்பிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. வட்டாரம் விளாத்திக்குளம் அங்கன்வாடி மைய எண் கொடுத்துருக்காங்க. முத்துராமலிங்க அங்கன்வாடி மையத்தினுடைய பெயர். ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க, முன்னாள் இராணுவத்தவராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒட்டபிடாரம் அங்கன்வாடி எண் வேப்பலேடை 1 எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். கயத்தாறுஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எம்பிசி டிஎன்சியாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஒட்டபிடாரத்தில் பிசி ஓபிசிஎம்மாக இருக்கீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்துக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒட்டபிடாரத்தில் மேல் மீனாட்சிபுரத்தில் ஜென்ரல் கேட்டகிரியும், தூத்துக்குடி ஊரகத்தில் ராமநாதபுரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி டிஎன்சியில் முன்னாள் இராணுவத்தவராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஒட்டபிடாரத்தில் புதூரில் வந்து பிசி ஓபிசிஎம்மாக இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். சாத்தான்குளம் கடகுளத்தில் வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்ளிகேஷன்ஸ் வந்து போடலாம். ஒட்டபிடாரத்தில் நடுவங்குறிச்சியில் 2ல் பிசி ஓபிசிஎம்மாக இருக்கீங்க, செயல்திறன் இயலாமையாக இருக்கீங்க வந்து முன்னுரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது. ஒட்டபிடாரத்தில் எஸ்டி கேண்டிடேட்க்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு தூத்துக்குடியில் நகர்ப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 68 அண்ணா நகர் 10வது தெருவில் ஜென்ரல் கேட்டகரி வந்து விண்ணப்பிக்கலாம். தூத்துக்குடி நகர்ப்புறத்தில் கேவிகே நகர் 88 எஸ்சி வந்து இதுக்கு அப்ளிகேஷன் போடலாம். கயத்தாரில் வந்து ஆசூர் தளவாபுரத்தில் எம்பிசி டிஎன்ஸாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஒட்டபிராரம் அம்மல்பட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசி ஓபிசிஎம் விண்ணப்பிக்கலாம். கயத்தாரிலே பணிக்கார் குளத்தில் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் போடலாம். கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் தாலுக்கா பக்கத்தில் எந்த ஊர் வருது, எந்த அங்கன்வாடி பெயர் வருதுன்னு பார்த்துட்டு உங்கள் கேஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் முன்னுரிமை கோரும் நபராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வருதா, பக்கத்து ஊராட்சியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. சேனலில் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வேலை வெளிக்காடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வந்து இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் தாலுக்கா பக்கத்தில் உங்கள் ஊராட்சிக்கு பக்கத்தில் ஏதாவது வேக்கன்ட் இருக்கா, உங்கள் அங்கன்வாடி வேக்கன்சி இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கா, ஏஜ் லிமிட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் முழுமையாக தகவலை படிச்சுட்டு அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் தொடர்பான எப்படி ஃபில் பண்ணணும்னு சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க நமது வேலை வழிகாட்டி சேனலில் அங்கன்வாடிக்கான ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸஸில் யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வில்லிங்காக இருக்கீங்கன்னா கிளாஸஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கமெண்ட் பாக்ஸில் வில்லிங்காக இருக்கீங்க கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அங்கன்வாடி தொடர்பான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, மேலும் என்னென்னா வந்து நீங்கள் தயார்படுத்திக்கணும், என்ன சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணுறது, தகவல் ஃபுல்லும் நமது சேனலில் வந்து நம்ம சொல்லலாம். நீங்களே வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முழு தகவலை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ். ஓகேங்களா. தெரிஞ்சுங்க யாராவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயனடையலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.